வணக்கம். இது டிபிஎன் லங்காவின் காலை நேர பிரதான செய்திகள். ராஜபக்சர்களுடன் நெருக்கமாக இருந்த முன்னாள் போலீஸ் மா அதிபர் மர்மமான முறையில் மரணம். கடும் வீழ்ச்சியில் தேயிலை தொழில்துறை, இலங்கை ஏற்றுமதிகளுக்கு அமெரிக்க வரிச்சலுகை, நீர்கொழும்பு சிறை கலவரம், கொழும்பில் கோர விபத்து, 20 பேர் காயம், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரம். ராஜபக்சர்களுடன் நெருக்கமாக இருந்த முன்னாள் போலீஸ் மா அதிபர் மர்மமான முறையில் மரணம். முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்ன மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துருக்கிரியவில் உள்ள அவரது இல்லத்தில் துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் அவரது சடலம் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரை மாய்த்து கொண்டாரா அல்லது வேறு வகையில் மரணம் நிகழ்ந்ததா என்பது இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. 30 ஆண்டுகளுக்கு மேலாக போலீஸ் சேவையில் பணியாற்றிய விக்ரமரத்ன இலங்கையின் 35வது போலீஸ் மா அதிபராக பணியாற்றியவர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் அவருடன் நெருக்கமாக செயல்பட்டவர்களில் விக்ரமரத்னவும் ஒருவர். தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் ஊழல் மற்றும் மோசடியில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரும் நிலையில் விக்ரமரத்னவின் திடீர் மரணம் பலத்த சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கடும் வீழ்ச்சியில் தேயிலை தொழில்துறை, நெருக்கடியில் தொழிலாளர்கள். இலங்கையின் தேயிலை தொழில்துறை பாரிய பின்னடைவை சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தேயிலை கொழுந்து தட்டுப்பாடும் கடுமையான தொழிலாளர் பற்றாக்குறையும் காரணமாக நாடு முழுவதும் சுமார் 250 தேயிலை தொழிற்சாலைகள் தற்போது மூடப்பட்டுள்ளதாக தேசிய தேயிலை பயிற்சிகையாளர்கள் சங்க தலைவரும் சிரேஷ்ட தேயிலை ஆலோசகருமான சமன் கீகனகே தெரிவித்தார். இலங்கை ஆண்டுதோறும் சுமார் 220 மில்லியன் கிலோ பதப்படுத்தப்பட்ட தேயிலையை ஏற்றுமதி செய்கிறது. இதன் மூலம் ஆண்டுக்கு 1.3 பில்லியன் அமெரிக்க டாலரும் மாதத்திற்கு 110 முதல் 120 மில்லியன் டாலரும் வருமானமாக கிடைக்கிறது. தொழிற்சாலைகள் மூடப்படுவதால் இந்த வருமானமும் இந்த ஆண்டுக்கான ஏற்றுமதி இலக்கும் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நாளொன்றுக்கு 30,000 கிலோ கொழுந்து அரைக்கும் திறன் கொண்ட பெரிய தொழிற்சாலைகள் உள்ளிட்டவை மூடப்பட்டுள்ள நிலையில் சிறு நடுத்தர அளவிலான தொழிற்சாலைகளும் மூடப்பட்டதால் சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இச்சூழலை பயன்படுத்திக் கொள்ளும் சில பெரிய தொழிற்சாலை உரிமையாளர்கள் இலங்கை தேயிலை சபையின் விலை நிர்ணயங்களை மதிக்காமல் மிக குறைந்த விலைக்கு கொழுந்துகளை கொள்வனவு செய்து சிறு உற்பத்தியாளர்களை சுரண்டுவதாகவும் சமன் கீகனகே கவலை தெரிவித்துள்ளார். இலங்கை ஏற்றுமதிகளுக்கு அமெரிக்க வரிச்சலுகை, விரைவில் நல்ல செய்தி. தூதுவர் மஹிந்த சமரசிங்க இலங்கையின் ஏற்றுமதிகளுக்கான அமெரிக்காவின் வரிச்சலுகைகள் தொடர்பாக எதிர்காலத்தில் நல்லதொரு செய்தி கிடைக்கவுள்ளதாக அமெரிக்காவிற்கான இலங்கை தூதுவர் மஹிந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய அவர் வரிச்சலுகைகளை மேலும் குறைப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தலில் அமெரிக்க ஜனாதிபதி சில நாட்களுக்கு முன்னர் கையெழுத்திட்டுள்ளதாக கூறினார். இதன் மூலம் இலங்கை மக்களுக்கும் ஏற்றுமதியாளர்களுக்கும் பெரும் நிவாரணம் கிடைக்கும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டார். தான் தூதுவர் பதவியில் இருந்து விலகி மீண்டும் இலங்கைக்கு திரும்பவுள்ளதாக தெரிவித்த மஹிந்த சமரசிங்க நாட்டுக்கு திரும்பினாலும் தீவிர அரசியலில் ஈடுபடும் எண்ணம் தனக்கு இல்லை என்றார். தாய்நாட்டுக்காகவே எப்போதும் பணியாற்றுவதாகவும் எந்த ஒரு அரசியல் கட்சியுடனும் இணைய எதிர்பார்க்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கத்துடன் மிகவும் சுமூகமாக பணியாற்றியதாக குறிப்பிட்ட அவர் தூதுவர் பதவியில் மேலும் நீடிக்குமாறு அரசாங்கம் அழைப்பு விடுத்த போதிலும் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் பதவியிலிருந்து விலக தீர்மானித்ததாகவும் தமது பதவிக்காலத்தில் எந்த ஒரு அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடாமல் நாட்டுக்காக அதிகபட்ச சேவை ஆற்ற முயற்சித்ததாகவும் மேலும் தெரிவித்தார். நீர்கொழும்பு சிறை கலவரம், உயிரிழந்த 21 பேரும் தண்டனை பெற்ற கைதிகள் அல்ல, திடுக்கிடும் தகவல். நீர்கொழும்பு சிறை கலவரத்தில் உயிரிழந்த 21 பேரும் இதுவரை ஊடகங்களாலும் அரசாங்க தரப்பாலும் தண்டனை பெற்ற கைதிகள் என்று அடையாளப்படுத்தப்பட்டு வந்த நிலையில் உண்மையில் அவர்கள் அனைவரும் சந்தேக நபர்கள் என்பதை தென்னிலங்கை ஆங்கில பத்திரிகையின் சிரேஷ்ட ஊடகவியலாளர் சமிந்தர பெர்டினெண்டோ கண்டறிந்துள்ளார். இணையதளம் ஒன்றுக்கு அளித்த செவ்வியில் அவர் இதை தெரிவித்துள்ளார். கைதிகளுக்கும் சந்தேக நபர்களுக்கும் இடையில் தெளிவான வேறுபாடு இருக்க வேண்டும் என்றாலும் தடுத்து வைக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் பொதுவாக கைதிகள் என்ற வரையறைக்குள் அடங்கி விடுவதாகவும் ஆனால் அரசாங்கம் இவர்களை ஏன் சந்தேக நபர்கள் என்று குறிப்பிடவில்லை என்பது கேள்விக்குரியது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சிறைச்சாலை திணைக்களத்திலிருந்து பெறப்பட்ட விசேட தகவல்கள் மூலம் இதை உறுதி செய்ததாக அவர் தெரிவித்துள்ளார். நீதிமன்ற விசாரணை மூலம் குற்றவாளி என நிரூபிக்கப்படும் வரை ஒருவர் நிரபராதியாகவே கருதப்பட வேண்டும் என்பதையும் காயமடைந்தவர்களில் பெரும்பாலானோரும் சந்தேக நபர்களே என்பதையும் அவர் மேலும் சுட்டினார். கொழும்பில் கோர விபத்து, 20 பேர் காயம். நீண்ட போராட்டத்தின் பின் காப்பாற்றப்பட்ட சாரதி.
சாரதி. கொழும்பு அதுருகிரிய பகுதியில் ஜெயந்தி மாவட்டத்திற்கு அருகில் பேருந்தும் டிப்பர் வாகனமும் மோதி மோசமான விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் சுமார் 20 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொடகம பொருளை பிரதான வீதியில் அதுருகிரிய கோவிந்தன மாவட்டத்திற்கு அருகில் இன்று அதிகாலை 4:15 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. தனியார் நிறுவன ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து டிப்பர் வாகனமும் மோதியதே விபத்துக்கு காரணமாகும். பேருந்தின் சாரதி சுமார் 1 மணி நேரம் 45 நிமிடங்கள் நீடித்த மீட்பு பணிக்கு பின்னரே காப்பாற்றப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த மோதலில் இரு வாகனங்களும் பலத்த சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. விபத்தை தொடர்ந்து அந்த வீதியில் போக்குவரத்து சுமார் 2 மணி நேரம் முடங்கியிருந்தது. இது தொடர்பாக அதுருகிரிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரம் சுரேஷ் சலே வழக்கில் நீதிமன்றத்தை நாடிய பௌத்த தேரர். ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே தாக்கல் செய்துள்ள ரிட் மனுவில் இடையீட்டு தரப்பாக இணைவதற்கு அனுமதி வழங்குமாறு வஸ்யோதுன்றிட்ட பௌத்த சம்மேளனத்தின் தலைவர் தபனே ஸ்ரீ மஹிந்த தேரர் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார். சலேவை கைது செய்து தடுத்து வைத்திருப்பது சட்டவிரோதமானது என கூறி தாக்கல் செய்யப்பட்டுள்ள அந்த மனுவில் தாம் இணைவது எந்தவொரு சட்டப்பூர்வ விசாரணையையும் பாதிக்கும் நோக்கில் அல்ல, பொதுநலன் கருதியே என்று தேரர் தெரிவித்துள்ளார். 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக உருவாகியுள்ள கருத்துக்களை மாற்றும் முயற்சிகள் ஏற்படுத்தக்கூடிய அரசியலமைப்பு சமூக தாக்கங்களை நீதிமன்றம் பரிசீலிக்க வேண்டும் என அவர் மனுவில் கோரியுள்ளார். தாக்குதலை சஹ்ரான் ஹாசிம் தலைமையிலான தேசிய தவ்ஹீத் ஜமாஅத் அமைப்பே நடத்தியதாகவும் கிடைத்த புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்க தவறியதாக அரசு அதிகாரிகள் பொறுப்பு கூற வேண்டும் என உச்சநீதிமன்றமும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவும் ஏற்கனவே உறுதி செய்துள்ளதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே தாக்குதலை திட்டமிட்டார் அல்லது அதற்கு உதவினார் என எந்தவொரு நீதி தீர்ப்பிலும் உத்தியோகபூர்வ விசாரணையிலும் குற்றம் சாட்டப்படவில்லை என்றும் மாறாக தாக்குதலுக்கு முன்னரே இஸ்லாமிய தீவிரவாதம் தொடர்பாக அவர் அதிகாரிகளை எச்சரித்திருந்ததாகவும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நம்பகமான ஆதாரங்களின்றி சிங்கள பௌத்த ராணுவ புலனாய்வு அதிகாரிகளை இலக்காக கொண்டு பரந்த சதித்திட்டம் ஒன்று இருப்பதாக பரப்பப்படும் குற்றச்சாட்டுகள் சமூக நல்லிணக்கத்தையும் பொதுமக்களின் நம்பிக்கையையும் பாதிக்கும் என மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் சலேவை தடுத்து வைத்திருப்பதன் சட்டப்பூர்வ தன்மையை நீதிமன்றம் ஆராயும் வேளையில் இவ்வழக்குடன் தொடர்புடைய பரந்த அரசியலமைப்பு பொதுநல விடயங்கள் தொடர்பாகவும் தமது சங்கத்தின் கருத்தை பரிசீலிக்குமாறு தேரர் நீதிமன்றத்திடம் கோரியுள்ளார். டிவிஎன் லங்கா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய டிவிஎன் லங்காவானது தாயகத்திலிருந்து இயங்கிட்டு இருக்கு. எங்களுடைய டிவிஎன் லங்காவில் பார்த்தீங்கன்னா அன்றாட நடக்கிற முக்கியமான செய்திகளை நாங்கள் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கிறோம். யூடியூப் மாத்திரம் இல்லாமல் நாங்கள் ஃபேஸ்புக் பேஜும் கூட வச்சுருக்கிறோம். எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. நாங்கள் உடனே போடுற அப்டேட் உங்கள்கிட்ட வந்து சேரும். தொடர்ந்தும் எங்களோட இணைந்துருங்க. எங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு காணொலியினூடாக நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் திவ்யா. வணக்கம்.